புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்ல இருந்து டாக்டர் கனிமொழி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நேர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டாபிக் எடுத்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிகளில் இந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இருந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நோயினுடைய தன்மையும் வந்து வீரியம் அடையும், நிறைய பரிணாமம் வந்து அடைஞ்சிட்டே தான் இருக்கு ஒரு நோயும். அந்த வகையில் சொரியாசிஸ் அப்படின்னும் போது பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் டாக்டர். ஏன்னா வந்து சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னாலே வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால வெளியில் போகிறதுக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட புழங்குறதுக்கோ கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அச்சமாகவும் ஒரு மாதிரியான லோ கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அப்படியான சொரியாசிஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சொரியாசிஸ் அப்படிங்கிறது டாண்ட்ரஃப் உடைய அடுத்த லெவல் தான் சொரியாசிஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதல்ல சொரியாசிஸ் அப்படின்னா என்ன, இது எதனால ஏற்படுது அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சொரியாசிஸ்னா ஆக்சுவலாக அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். அதாவது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு எதிராகவே செயற்படுறது தான் சொரியாசிஸ். கம்ஸ் அண்டர் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டாக அதோட வேலையை பார்க்காதனால யூஸ்வலாக நம்மளோட செல்ஸ் வந்து 28 days ஒன்ஸ் வந்து ரெனியூவல் ஆகும். பட் இந்த சொரியாசிஸில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆட்டோஇம்யூன் குறைபாடுனால அந்த செல்ஸ் வந்து 2-3 daysக்கு ரெனியூவல் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு லேயர் ஆஃப் செல் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு 2-3 daysக்கு அப்புறம் அகைன் ஒரு செல் ரெனியூவல் ஆகுது. அதாவது இட் யூஸ்வலி டேக்ஸ் 28 days, பட் இட் டஸ் சீக்கிரம் அது மேலே செல்ஸ் வர்றதுனால ஓல்டர் செல்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி நமக்கு ரேப்பிடாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்கேல்ஸ் மாதிரி விழுறது, தென் அதிலே வந்து இன்னும் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் வந்து இட் கெட்ஸ் கட், நடுவில் ஒரு கட் ஆகி ஒரு ப்ளீட் ஆகிறது. அந்த ஸ்கேல்ஸ் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் மாடரேட் கேஸில் வந்து நமக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், ரேஷஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆகிறது சொரியாசிஸ் கண்டிஷன். ஓகே, ரொம்ப லேமேன் லாங்குவேஜில் புரிகிற மாதிரி ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்னு சொன்னீங்க. இதனுடைய அறிகுறி வந்து எப்படி இருக்கும் டாக்டர்? அறிகுறி வந்து இனிஷியலாக உங்களுக்கு லைட்டாக மைல்டாக உங்கள் ஸ்கின் மேலே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும். ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவீங்க, அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, இந்த ஃபுட் சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கலன்னு தெரியாது. பட் ஒரு சர்டைன் கண்டிஷனில், அதாவது ஒரு அந்த சொரியாசிஸ் நோய்க்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனில் ஒரு டைம் பீரியட், ஒரு பிட்வீன் 15 to 30 அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகலாம். மோஸ்ட்லி இந்த ஏஜ் தான் காமன். ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட் சாப்பிடும்போது யூ மைட் நோ. ஓகே. ஒரு மைல்டு ரேஷஸ் இல்லை ஒரு இச்சிங் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமே வந்து நீங்கள் உங்களுக்கு எது ஒத்துக்கலையோ, ஒவ்வாமை சொல்லுவோம், ஒத்துக்காத பொருளை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு யூ ஆர் ரிப்பீட்டட்லி டேக்கிங் நோ. அதை எடுக்கும்போது நோயோட டிசீஸும் வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, லைக் அதோட ஃபுல் ப்ராக்ரஷன் வந்து நமக்கு டிசீஸாக காமிக்கும். ஓகே. லைக் நம்மளோட ஸ்கின் வந்து பீல் ஆகுறது, அந்த ஸ்கேல்ஸாக ஃபார்ம் ஆகி பீல் ஆகுறது, தென் ரெட்டிஷ்னஸ் ஃபார்ம் ஆகுறது, ரேஷஸ், இச்சிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து இந்த சொரியாசிஸில் வந்து எத்தனை வகைகள் இருக்குது? சொரியாசிஸில் வந்து மெயினாக பார்க்க போனால் நம்ம இன் ஜென்ரல் 6 types இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோஸ்ட் காமன்லி எல்லாருக்குமே இருக்காது. ஓகே. வி கால் பிளேக் சொரியாசிஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதை நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹேண்ட் ஃபோல்ட்ஸில் வரும், இந்த இடத்துல வரும், தென் முழங்காலில் வரும், பேக்கில் வரும், ஒரு பேட்ச் மாதிரி நல்லா ஒரு திக்கான பேட்சஸ் மாதிரி இருக்கும். அதாவது நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்த மாதிரி மேலே ஸ்கின் மேலே லேயராக ஃபார்ம் ஆகுறதுனால ஒரு திக் பேட்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அதே நாளிடையில் என்ன ஆகும்னா அந்த திக் பேட்சே வந்து நமக்கு ஒரு கட் ஃபார்ம் ஆகி அங்கே ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இது ஒன் டைப். நெக்ஸ்ட் டைப் வந்து நெயில் சொரியாசிஸ். ஓகே. மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நெயில் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஆமாம். தென் வந்து அந்த நெயிலுக்கு இன் பிட்வீன் நடுவுலே வந்து நம்ம டேண்ட்ரஃபில் அந்த ஸ்கேல்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்னும் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் பார்க்க போனால் நெயில் பெட்லேருந்து நம்ம நெயிலே வந்து செப்பரேட் ஆகும். ஓகே. ஒன்ஸ் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் அ ட்ரீட் பண்ணாத பட்சத்தில் அப்படி ஆகும். ஓகே. தென் கட்டேட் வந்து யூஸ்வலாக இட்ஸ் ரொம்ப ரேர் தான், நம்ம யங் அடல்ட்ஸ்க்கு உருவாகும்.
மோஸ்ட்லி ஆன் அவர் பேக்கில் நம்ம முதுகு சைடு பார்த்தோன்னா சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஓகே. இது இன்னும் ரொம்ப ரேர் கண்டிஷனில் ஐ யூஸ் டு ஸோ இன் ஓல்டர் பேஷண்ட் ஆல்சோ. வயசானவங்களுக்கும் இதை வந்து பார்க்கலாம். தென் another டைப் வந்து இன்வர்ஸ். ஓகே. இன்வர்ஸ்ன்றது நம்மளோட ஃபோல்ட்ஸில் லைக் வந்து நம்ம பட்டக் ஏரியாவில் ஒரு ஃபோல்டு இருக்குன்னா அந்த ஃபோல்ட்ஸு, தென் வந்து நம்ம பிரெஸ்ட்டு கீழே ஒரு ஃபோல்ட்ஸ் இருக்குன்னா, அதாவது எங்கெல்லாம் மடிப்புகள்லாம் இருக்கும் மடிப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் வரலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து எரித்ரோட்ரமா சொரியாசிஸ். இது வந்து ரொம்ப ரேர் தான். இட் யூஸ்வலி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வரும். ஓகே. பட் ரொம்ப ரேர் கேஸ் தான். மோஸ்ட் காமன் வந்து பிளேக் சொரியாசிஸ். ஓகே. தென் அனதர் டைப் வந்து பஸ்டியூலார். பஸ்டியூலார் வந்து லைக் பாயில்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஃபில் வித் பஸ். அதில் ரொம்ப நமக்கு ரொம்ப சொல்லக்கூடிய இதுன்னு பார்த்தோன்னா, அதில் சிம்டம் பார்த்தோன்னா ரொம்ப பேர்னிங் இருக்கும் அந்த பஸ்டியூலாரில். ஸோ அந்த பஸ் வந்து நம்ம அந்த பஸ் செல்டு ஃபார்ம் வந்து சிஸ்டர் வந்து நம்ம உடைச்சோன்னா அங்கே அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுலேயே மோஸ்ட் காமன் வந்து பிளேக் சொரியாசிஸ் we used to see. ஓகே. ஸோ ஜென்ரலாக நீங்கள் சொரியாசிஸ் வந்து ஆட்டோமின் டிசார்டர் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அந்த டைமில் அது குறையுது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப அது வந்துடுது, ரீஅக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வராமல் இருந்தால் கூட லைஃப் டைமில் திரும்ப இது வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அந்த பயம் வந்து நியாயமா, இல்லை அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக இது நியாயமான பயம்தான். பேஷண்ட் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது மட்டும் அவங்க வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஓகே. பட் ட்ரீட்மெண்ட்ன்றது சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் யூ கேன் டேக் 3 to 6 months. ஓகே. பிகாஸ் வி யூஸ்வலி கிவ் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சர் மாதிரி கொடுப்போம், லைக் ஸ்டொமக் வாஷ் மாதிரி கொடுப்போம். ஸோ அது ஏன் பேசிக்காக நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம பாடி வந்து டீடாக்சிஃபை பண்ண, பாடியில் இருக்க வந்து அந்த பிளட் பியூரிஃபையருக்காகவும் அதுக்காக கொடுக்குறோம், நம்ம டீடாக்ஸ் கொடுக்குறோம். தென் அகைன் ஆட் ஆன் வித் பிளட் பியூரிஃபையரும் நம்ம கொடுப்போம். ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த 1 monthல கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடுறீங்க. அகைன் யூ ஆர் பேக் டு யுவர் நார்மல் ரொட்டீன். ஓகே. அதாவது நீங்கள் நார்மல் டயட், நார்மல் ரொட்டீன் எடுக்கும்போது என்ன ஆகுனா, இட் அகைன் ரைஸ் அப். மறுபடியும் அதுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இட் வில் கெட் ஆன். ஓகே. மறுபடியும் அது வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் வந்து டாக்டர் உங்களுக்கான ஒரு டயட்டு, உங்களுக்கான டெய்லி ரொட்டீன், ஸோ இதை நீங்கள் எடுக்கக்கூடாது, லைக் ஆல்கஹால் நீங்கள் எடுக்கக்கூடாது, இல்லை ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. சம் மெடிகேஷன்ஸ் காஸ் சொரியாசிஸ். இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொரியாசிஸ் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ரீஅக்கர். ஓகே. ஸோ இப்போ 3 months 6 months நம்ம அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பிரேக் இல்லாமல் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. ஸோ அப்படி எடுக்கும்போது திரும்ப ரீஅக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ரொம்ப பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 5 மெடிசன் கொடுத்தோன்னா, இல்லை மேடம் என்னால் பிஃபோர் ஃபுட் வந்து இதை எடுக்க முடியல, ஓகே, நான் மறந்துடுறேன், கன்வின்ஸ் ஆயிடும். தே ஆர் த பேஷண்ட். அவங்களோட ஹெல்த் மேலே அவங்களுக்கு தான் கேர் இருக்கணும். நம்ம ப்ரிஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம எவ்ரி டைம் அவங்கள நோட்டீஸ் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் இல்லாமல் அவங்களோட இதை வந்து கரெக்டாக அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பேஷண்ட்டுக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்திருக்கு. நான் கட்டேட் சொன்னேன் இல்லையா, கட்டேட் வந்து நார்மலாக எல்லாருக்குமே வராது. கட்டேட் சொரியாசிஸ் அதாவது பாடி ஃபுல்லாக வர்றது. மோஸ்ட்லி நம்ம பேக் சைடில் நிறைய ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். அது பேஷண்ட் வந்து கரெக்டாக அந்த 1 month எடுத்தாங்க. 1 monthலேயே ஃபுல்லாக கிளியர் ஆகிருந்தது. ஓகே. டாக்டர், பிரேக் முன்னாடி சொரியாசிஸ் என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எங்க ஃபெயில் ஆகுது, பேஷண்ட்ஸ் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க, இதை பத்திலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பத்தி சொல்லுங்களேன். சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எந்த கண்டிஷன்ல வரும்னா, ரொம்ப சிவியர் கேஸ். அதாவது ஒரு 15-20 வருஷம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருப்பீங்க, அகைன் நடுவில் விடுவீங்க, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஓகே. ஸோ அதில் ரொம்ப சிவியர் ஆகும்போது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது நம்ம ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஒன்ஸ் வந்து அந்த இம்யூன் சிஸ்டமானது ஒழுங்காக செயல்படலைன்னா ஸ்கின்ல வந்து தெரியறது தான் சொரியாசிஸ். அதே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் ரொம்ப டவுன் ஆக ஐ மீன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ரொம்ப டவுன் ஆக என்ன ஆகும்னா, ஜாயின்ஸில் வந்து அது அஃபெக்ட் ஆகும். ஜாயின்ஸில் வந்து யூஸ்வலி இட் காஸ் நமக்கு வீக்கோ நல்லா இருக்கும். தென் வந்து மோஸ்ட்லி இந்த ஆட்டோமின் டிசார்டரில் எல்லாத்துலேயுமே பார்க்க போனீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இஸ் த மெயின் காஸ். ஓகே. நீங்கள் அந்த இஎஸ்ஆர் எர்த்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் சொல்லுவோம். அந்த இஎஸ்ஆர் ரேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அது ஹையாக இருந்தால் என்ன ரீசன்னா, நம்மளோட உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம
குறைக்கிறதுக்காகவும் அந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தால் இந்த ரெட்டிஷ்னஸ் ஃபார்ம் ஆகும் நம்மளோட ஜாயின்ஸில். ஸோ ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும், இந்த மாதிரி ரெட் கலர் ஜாயின்ஸ்லலாம் ஃபார்ம் ஆகும். தென் பர்னிங்கும் இருக்கும் சம் கேசஸில். ஓகே. அது மேலேயே நம்ம சொரியாசிஸும் இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சொரியாசிஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த ஜாயிண்ட் பெயினும் இருக்கும். இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ரேர் கண்டிஷனில் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் வந்து லைக் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஃபிங்கர்ஸ் மேலெல்லாம் ஒரு வீக்கமாக ஃபார்ம் ஆகி வி காண்ட் நம்மளால அந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, மடக்கி நீட்ட முடியாது. டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக யூஸ்வலாக வி யூஸ் டு சே நாங்கள் வந்து குஷ்டம் சொல்லுவோம். ஓகே. குஷ்டம்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த நம்மளோட கை ஃபிங்கர்ஸ்லாம் எப்படி ஆகும். ஓகே. ஸோ அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸோட நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து குஷ்டம் அளவுக்கு கொண்டு போய் விடும். ஓகே. ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இது ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜை விட செகண்ட் ஸ்டேஜ் போய்டும், ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் விடுறவங்கள கூட பார்த்துருக்கோம். அந்த டைமில் ஏதாவது ஒரு ட்ரக் ஸ்டோரில் போய் நம்மளே ஒரு இது வாங்குறது, அந்த மாதிரி டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் பண்ணுறதுனால அதனுடைய காம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். அதாவது இது நாட் ஒன்லி சொரியாசிஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஒரு மைல்டு ஒரு ஃபீவராக இருந்தாலுமே நீங்களா போய் ஓனாக நீங்கள் போய் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கவே கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இட் கேன் இருக்க டிசீஸில் வந்து இன்னொரு டிசீஸ் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ அது பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு ஹேபிட் வந்து இருக்கக்கூடாது. லைக் இன்னொரு பெரிய ஹேபிட் வந்து அவங்களே கூகுள் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே. கூகுள் பண்ணி பார்த்துட்டு தே கம் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். டாக்டர் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க, இல்லையே நான் அப்படி தானே பார்த்தேன், இல்லையே எப்படி தானே பார்த்தேன்னு. ஜென்ரலாக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதமில் ஒரு மெடிசன் வந்து வி யூஸ் டு கிவ் ஃபார் 4 to 5 டிசீஸ் கொடுப்போம். பட் அவங்க ஆனால் அங்கே இண்டிகேஷனில் பார்க்குறது, ஐ மீன் கூகுளில் பார்க்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஃபலான் எடுக்க போனால் இட்ஸ் இண்டிகேட்டட் ஃபார் ஐ டிசீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. பட் நாங்கள் ஆனால் நிறைய டிசீஸ்க்கு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் பேஷண்ட் வந்து நிறைய நெட் சர்ஃபிங் பண்ணும்போது நிறைய சைக்கலாஜிக்கலாகவும் பயம் கொடுக்கக்கூடிய கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோல்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை பார்க்க போனீங்கன்னா இட் லீட்ஸ் டு நியர்லி டிபி, டியூபர்குலோசிஸ் வரைக்கும் காமிக்கும். அண்ட் அகைன் ஒரு சின்ன சிஸ்ட் இல்லை டியூமருக்கு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கேன்சர். ஓகே. அதனாலேயே நம்ம பாடி வந்து இட்ஸ் நாட் மென்டலி ஃபிசிக்கலி நம்ம ஒன்று தான். ஓகே. நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அதுதான் வந்து நம்ம பாடிக்கு வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் அதே நினச்சிட்டு அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் லீட்ஸ் டு. ஓகே. ஓகே. ஸோ அதனால டோன்ட் டூ திஸ். மென்டல் ஸ்டெபிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகே. யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 51 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். கால்ல அரிப்பு 1 மாசத்துக்கு முன்னாடி ஏற்பட்டதுங்க. ரொம்ப இச்சிங்கா இருந்தது. ஓகே. சொரிஞ்சா அப்படியே வெள்ளை வெள்ளையா வந்தது. அப்புறம் காயமா ரத்தமா காயமா கருப்பு கருப்பா இருக்கு. அப்புறம் இப்ப அந்த புண்ணு உறிஞ்சா தோல் உறிஞ்சா எப்படி இருக்குங்க வெள்ளையா அது மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இப்ப இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டேன், ஆயில்மெண்ட் போட்டு எல்லாம் பண்ணேன், டேப்லெட் நிறைய கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். மறுபடியும் இச்சிங்க குறையவே இல்லை. இச்சிங் குறையவே இல்லை. எதுவும் ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அது அக்ரவேட் ஆகுதா, அதிகமாகுதா இச்சிங்கு, அரிப்புலாம்? நான் நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டாங்க மேடம். நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை, கத்திரிக்காய் சேர்க்கல. ஆனா கொஞ்சம் புளிப்பு சுவை சாப்பிட்டா பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா புளிப்பு சுவை சாப்பிட்டா இது கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். வீட்டில் ஏசி அந்த மாதிரி என் டைம் கூலிங்காக இருக்க இடம் இல்லை கூலிங்காக இருக்க இடத்துல வேலை பார்க்குறது அந்த மாதிரி எதுவும் இருக்கீங்களா? இல்லை மேடம், வீட்டில் தான் இருக்கேன், ஓட்டு வேலை வீட்டுல தான் இருக்கேன், வெயில் வாசல் தான். ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து எத்தனை மாதம் ஆச்சு சார்? இப்போ 1.5 மாதம். 1.5 மாதம் ஆச்சு. ஆனால் மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கு அரிப்பு எல்லாம்? அரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த தோல்லாம் கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு. பாதி வந்து புண்ணு உறிஞ்சா தோல் உறிஞ்சா அப்படி இருக்கும் பாருங்க. ரோஸ் வெள்ளையா நம்ம தோல் அந்த கலருக்கு இருக்கு. காலே அசிங்கமா இருக்கு. ஏதோ ஒரு நேரம் ரொம்ப பைத்தியங்க இருக்கு. சரிங்க சார், நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக எடுக்கும்போது தான் இது வந்து கம்மியாகும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து நோயோட இது வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போவே வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இது கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுத்தமாக நல்லா க்யூர் ஆகவே நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு.
நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா அந்த தோலில் இருக்க வந்து இம்பியூர் பிளட் ஆனது, அதாவது கெட்ட ரத்தத்தை வந்து எடுக்கிற மாதிரி பிளட் பியூரிஃபையர் மெடிசன் கொடுப்போம். ஸோ இதுக்கு நேராக வந்து நீங்கள் சூர்யா ஹெர்பல் டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். நான் உங்களுக்கான பதிலை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே ஓகே டாக்டர், சொரியாசிஸ் பற்றி பேசணும். இந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் இன்னும் ஏதாவது விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கா? ஆமாங்க மேடம். ஆக்சுவலாக இவருக்கு வந்து அரிப்பு இருக்குன்னா நம்ம அந்த ஸ்கின் மேலே க்ரோத் ரேப்பிடாக இருந்துட்டு இருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த க்ரோத் இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து போகிற பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாகும். கரெக்டான பிளட் சப்ளை வந்து கிடைக்காது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஸோ கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா பிளட் வந்து இம்பியூர் ஆகும், அதாவது பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வில் ஸ்டார்ட் வித் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா பிளட் பியூரிஃபையர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டொமக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபார் ஒரு 2 to 3 days, அது வந்து விரேச்சனம் சொல்லுவோம், 2 to 3 days வந்து ஸ்டொமக் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைக் கஷாய டைப். இப்போ மோஸ்ட்லி வந்து யாரும் கஷாயம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வில் கிவ் கஷாய டேப்லெட்டாக கொடுப்போம். கஷாய டேப்லெட் ஒரு 1 monthல எடுத்துக்கும் போதே இது எல்லாமே நல்லாவே குறையும். இது எவ்வளோ சிவியராக இருந்தாலுமே இந்த டிசீஸ் வந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸில் வந்து கண்டிப்பாக நல்லா குறையும். ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஓகே காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஆவடி பண்ணாங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையன்பா. பையனோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. பையன் வந்து 22 வயசு ஆகுதுப்பா. சொல்லுங்க மேடம். அவன் பேர் சிவகுமார்ப்பா. அவன் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி, நல்லா சொரிஞ்சா மேல தோல் மாதிரி பறக்குதுப்பா. எந்த இடத்துல அப்படி இருக்கு? மண்டையிலப்பா, தலையில. ஸ்கேல்ப் சொரியாசிஸ். சொல்லுங்கம்மா. வணக்கம்ப்பா. தோல் மாதிரி மட்டும்தான் வருதா, வேற ஏதாச்சும் அரிப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? அரிப்பு சிலப்பா அரிப்பு இருக்குன்றான். இங்கே பக்கத்துல கூட்டிமே காமிச்சேன். அவன் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி, சரியா பேச மாட்டான். அது அரிப்பு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்றான். நாங்களே தான் வந்து சிலதுல டாக்டர் கிட்ட காமிச்சு வந்து என்ன சொல்றது ஏதோ சிறப்புலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்பத்தி கூட அது கொஞ்சம் அப்படிதான் இருக்குதுப்பா. ரத்தம் என்னைக்காச்சும் வந்திருக்கா? அவங்க என்னைக்காச்சும் அரிக்குதுன்னு சொரிஞ்சிருப்பாங்க இல்லையா? ரத்தம் என்னைக்காச்சும் வரலப்பா. ரத்தம்லாம் வரல. முடி கொட்டுறது இருக்கா? முடியெல்லாம் உதிரலப்பா. முடியெல்லாம் உதிரல. சரி, ஓகேங்கம்மா. இவருக்கு இருக்கிறது வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம தலையில வந்து டேண்ட்ரஃப் இல்லை, டேண்ட்ரஃப் தாண்டி சொரியாசிஸா ஃபார்ம் ஆகிறது தான். நம்ம உடம்புல வர மாதிரி தலையில வர சொரியாசிஸ் சொல்லுவோம். ஓகே, காலர் இருக்காங்களா? இருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தீர்வு டாக்டர்? ஆக்சுவலாக இவங்க சொல்லும் போதே அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்க நமக்கே வந்து இம்யூன் சிஸ்டம் டவுனாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னுமே டவுனாக இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷனாக வருது. ஓகே, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் டவுனாக இருக்கிறதுனால. ஸோ இவங்களுக்கான தீர்வு என்னென்னா டயட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நிறைய இந்த ஸ்கால்ப் சொரியாசிஸ் இருக்க பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் வந்து வெளியே தெரியுதுன்னு டெய்லி தே யூஸ் டு டேக் ஹெட் பாத். பட் அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இன்னும் ட்ரை ஆகிறதுனால ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக தான் ஃபார்ம் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை டேம்பன் லைக் ரொம்ப ஆயில் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெளியே போவோம், அதனால ரொம்ப ஆயில் போடணும்னு அவசியம் இல்லை. மைல்டாக நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும். ஓகே, அந்த மாய்ஸ்சர் இருக்கணும். மாய்ஸ்சர் கண்டிப்பாக இருக்கணும். அதனால டெய்லி வந்து ஹெட் பாத் எடுக்கிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அதே மாதிரி அவங்களா ஏதாச்சும் ஒரு பேஸ்ட் அரைச்சி தலையில் போடுறது, அது இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரிகர் தான் பண்ணும் இல்லையா? நம்ம கரெக்டான மெத்தட்ல போகும்போது தான் அது வந்து கியூர் ஆனதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? எங்க அப்பா பேர் வந்து கலைச்செல்வன். ஓகே சார், அப்பாவோட வயது என்ன? வயது 55. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க சார். மேடம், எங்க அப்பாவுக்கு வந்து கால்ல சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. கால்ல எந்த இடத்துல சார் இருக்கு? கால் மேல் இருக்குல்ல, கட்டை வரலுக்கு மேல, விரலுக்கு மேல அப்படி 2 காலையும் இருக்கு. 2 வரைக்கும் இப்படிதான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு.
அது இந்த சம்மர் சீசன் ஆனால அதிகமாயிடுது. அதிகமாயிடுது. அரிப்பு அதிகமாகுதா இல்ல வந்து பேச்சஸ் அதிகமாகுதா? அந்த இது சொரியாசிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதா இல்ல அரிப்பு அதிகமாகுதா? எது அதிகமாகுது? சம்மர் அரிப்பு அதிகமாகுது. அப்படி வெள்ள வெள்ளையா பால் மாதிரி வருது, சொரிஞ்சா காயமர ஆயிடுது, காலும் கொஞ்சம் வீக்கமா இருக்கு. அப்பாக்கு சுகர் எதுவும் இருக்கா? இல்ல மேடம். மூட்டு வலி அந்த மாதிரி எதுவும் இருக்கா கூட? மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கறாங்களா? இந்த லோக்கல்ல விஸ்டாலத்துல எடுத்துன்னு வரோம் மேம். மெடிசன். இது எவ்வளவு நாளா சார் இருக்கு இந்த மாதிரி சொரியாசிஸ்? அது 10-15 வருஷமாவே இருக்கு. 10-15 வருஷமா இருக்கு. இது வரைக்கும் எதுவும் பிளட் டெஸ்ட்? எங்க தாத்தாவுக்கு எங்க சித்தப்பாவுக்குலாம் இருக்குது, கொஞ்சம் சொந்தக்காரங்க பங்காளி இருக்குங்க அவங்களுக்கு. ஓகே. ம். எதுவும் பிளட் டெஸ்ட்லாம் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா? பிளட் டெஸ்ட்ல நார்மல் தான் சொல்றாங்க. நார்மல் தான் சொல்றாங்க இல்லையா? சரி, ஓகேங்க சார். இப்போதைக்கு அவருக்கு வந்து வீட்டில் ஹோம் மேனேஜ்மெண்ட்னா அவருக்கான ஒத்துக்காத பொருள் எதுவும் கொடுக்காதீங்க. டயட்டில் வந்து நிறைய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க மாதிரி டயட்டு, அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்க மாதிரி டயட். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோன்னா நம்மளோட கீரை வகைகள் நிறைய கொடுங்க. அப்புறம் இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய கீரை வகை, கேரட்டு இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய கொடுங்க, கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி சம்மரில் வந்து ரொம்ப வேர்க்கக்கூடிய இடத்துல வேர்க்கிற மாதிரி ஒரு ஒர்க்கோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்க்காத மாதிரி அவரை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான விளக்கத்தும் நான் தொடர்ந்து சொல்கிறேன், நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே, கேரட், முள்ளங்கி இந்த மாதிரியான இப்போ டயட்குள்ளே போகலாம் மேம். அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஒரு இச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் இந்த சம்மரில் வந்து ட்ரிகர் ஆகுதுன்னா இட்ஸ் நேச்சுரல் தான். ஓகே. நார்மலாக இப்போ நம்மளே ஒன்ஸ் ஒரு ஒர்க்லேருந்து வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பர்னிங்காக இருக்கும். ஏன்னா டியூ டு திஸ் இந்த நம்மளோட சம்மர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ஸ்கின்ல இது டைரெக்டாக அந்த யூவி படும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகே. ஸோ அதனால் பெட்டர் அவங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று மோஸ்ட்லி சொல்ல போனோன்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே குட். ஓகே. மாய்ஸ்சரைசர்னால் நீங்கள் கடையில் போய் ஒரு 500 கொடுத்தோ அப்படி வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் கற்றாழை இருந்தால் அதை ஜெல் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். இதுவே ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஓகே. தென் வந்து அக்கார்டிங் டு டயட்டில் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மீன் சாப்பிட்றதுனால தான் எனக்கு அதிகமாகுது அப்படின்னு சீ ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சொரியாசிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் ஐட்டமே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்க சீ ஃபுட்ஸ். லைக் வந்து இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வில் கோ ஃபார் நம்மளோட ஃப்ளேக்ஸ் சீட் இருக்கு இல்லையா, ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம். தென் வந்து சன்ஃப்ளவர் சீட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. தென் பீட்டா கேரோட்டின் ரிச் ஃப்ரூட்ஸ் லைக் கேரட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்பினாச் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. முக்கியமாக அவாய்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ஆல்கஹால். ஓகே. தென் மோஸ்ட்லி மில்க் ஐட்டம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மில்க் ஐட்டம் ஏன் அவாய்ட் பண்ண சொல்லுவோம்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால செல்ஸ் வந்து அதோட ஃபார்மேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து செல் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஸ்கின்னோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் குறைக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேம், நான் திருவாரூர்ல இருந்து கோகிலா பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 18 ஆகுது மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், எனக்கு வெயிட் லாஸ்க்காக என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன். அப்படியா? எவ்வளோ வெயிட்ல இருக்கீங்க? 62 மேம். 62ல இருக்கீங்களா? ஆமா. 62. ஹைட் என்ன இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 150 இருப்பேன் மேம். 150 இருப்பீங்க. ஒரு 10 kg எக்ஸஸாக இருக்கீங்க. அதாவது உங்கள் ஹைட்டுக்கு வந்து பிஎம்ஐ வந்து ஒரு 50லேருந்து 53 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கீங்க. இப்போ காலேஜ் படிக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் தான் மேம் இருக்கு. வீட்டில் தான் இருக்கீங்க. சரி, இது ரொம்ப பெரிய வெயிட்லாம் இல்லை. மென்சஸ்லாம் கரெக்டாக வருதா உங்களுக்கு? கரெக்டாக வருது மேம். இது ரொம்ப பெரிய வெயிட்லாம் இல்லை.
நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டெய்லி மார்னிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க, ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. மற்றபடி இதுக்கு வந்து மெடிசன்ஸ் அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மெடிசன்ஸ்லாம் எடுக்கணுன்னா உங்கள் பிஎம்ஐலேருந்து நீங்கள் ஒரு 40 kg எக்ஸஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு 50 kg அதிகமாக இருக்கீங்கன்னா தான் மெடிசன்ஸ் எடுக்கிற கண்டிஷன் வரும். இது ஒரு 10 kgன்றதுனால நம்ம வித் டெய்லி ரொட்டீன் நார்மலாக மார்னிங் எழுது ஒரு 2-3 யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வாக் போங்க. தென் டயட்டில் வந்து மார்னிங் எடுக்கிறது சாலடு, தென் ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுட் போர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். இதுலேயே உங்கள் பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் நல்லபடியாக. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்கள் சார். மேடம் மதியழகன் பேசுகிறேங்க, பொள்ளாச்சி. வயசு சொல்லுங்கள் சார். மேடம் 40 வயசு ஆச்சுங்க. சொல்லுங்கள் சார். மேடம் ஒரு 10 வருஷமாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அரிப்பு மாதிரி தோல்ல அரிப்பு மாதிரி வந்துட்டே இருக்குறீங்க. சொரிஞ்சோம்னா தடுப்பு ஆயிக்கிறீங்க. டாக்டர் போய் பார்த்தா மாண்டை கழிச்சு கொடுத்தாங்க. அது சாப்பிட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு நல்லா இருக்குது, மறுபடியும் பாத்தீங்கன்னா அது அரிப்பு மாதிரியே ஆயிக்கிறீங்க. 5 நாள் தான் மெடிசன் கொடுப்பாங்க, 5 நாள் தான் சாப்பிடுவீங்க? இல்லைங்க மேடம், ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த 5 நாளைக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஓகே. அந்த மருந்துடைய வீரியம் குறையிறப்ப மறுபடியும் அந்த அரிப்பு மாதிரி எடுத்துக்குதுங்க. இது நார்மல் தான் சார். ஒன்ஸ் மெடிசனை விட்டிங்கன்னா அது வரதான் செய்யும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரூட் காஸ், அதாவது அதோட ஆணி வேர்லேருந்து நீங்கள் ஒரு நோயை வந்து ட்ரீட் பண்ணும்போது தான் அந்த நோய்க்கான அதுலேருந்து நீங்கள் வெளிப்பட்டு வர முடியும். நீங்கள் அப்போதைக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, அரிப்பு இருக்குது, அப்போதைக்கு நான் மெடிசன் சாப்பிட்றேன், எனக்கு இது ஃபுல்லாக போயிடணுன்னா அது கண்டிப்பாக அது முடியாது. அதனால் இது நோயோட தன்மையை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட சிவியாரிட்டி இருக்குது, அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கும் போது தான் இந்த நோயிலேருந்து நீங்கள் வெளிப்பட்டு வர முடியும். தொடர்ந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன், நிகழ்ச்சியை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக இவருக்கு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் சிவியராக இருக்குது. அதாவது நோய் டக்குன்னு வந்து ரைஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாரு, அந்த இச்சிங்கோட ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து நாங்கள் வந்து இன்டர்னலாகவும் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் இன்டர்னலாகவும் மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலாக பார்க்க போனீங்கன்னா எக்ஸ்டர்னல் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது இன்டர்னலும் தேவை தான். இன்டர்னல் வந்து நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணும். தென் வந்து இந்த ஸ்டொமக் வாஷு, கட் ஹெல்த்து, இது எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்னலாக கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா லீச் தெரப்பி நம்ம கொடுத்துட்ருக்கோம். லீச் தெரப்பியில் வந்து அந்த இம்பியூர் பிளட்டு நான் இனிஷியலாக சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த இம்பியூர் பிளட்டை வந்து அந்த லீச்சஸ் வந்து சக் பண்ணி எடுக்கும். அதாவது நம்ம அட்டை விடுதல் சொல்லுவோம் தமிழில். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாட்ரேட் கேஸில் வந்து லேப்பனம் போடுவோம், அதாவது அப்ளிகேஷன். நம்மளோட மெடிக்கேட்டட் பவுடர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடுவோம். அது பேஷண்ட் கேன் டூ இன் ஹோம் ஆல்சோ. தென் சில பேருக்கு அந்த ஸ்டொமக் வாஷ்ன்றது கொஞ்சம் பயமான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். நிறைய டைம் கால் பண்ணுவாங்க, மேடம் எத்தனை டைம் எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சு, என்ன சாப்பிட்ணும் போகணும்னு. அதுக்குமே வந்து நம்ம கிளினிக்லேயே விரேச்சனம், வமனம் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த அக்ரவேட் ஆன தோஷமை வந்து வெளியெடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வித்தின் 1 monthலேயே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் அந்த ரிசல்ட் ஆனது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லைஃப் லாங் வேணும், இனிமேல் அகைன் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு டியூரேஷனை வந்து டியூரேஷன் ஒரு 3 to 6 monthனா அந்த 3 to 6 monthக்கு அவங்க ப்ராப்பராக அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து அன்டன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? என்ன வீட்டால் சார். அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. அவங்க வயசு 33. சொல்லுங்க சார். அவங்களுக்கு அந்த முட்டு வலி, அந்த கால் வலி, ஏதாச்சும் ஒரு வலி வந்துச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல செவந்துட்டு அப்படியே கருத்துருக்கு அந்த இடம். அதனால என்ன பண்ணலாம்? இதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எதுவும் மெடிகேஷன்ஸ்லாம் மருந்துலாம் எதுவும் எடுத்தீங்களா? இல்ல, இப்பதான் அது கொஞ்சம் ஒரு 2 வாரமா 3 வாரமா இருக்கு. அப்படி இருக்கு. மூட்டுல மட்டும் வலி இருக்கா, இல்ல தோள்பட்டை, முதுகு அந்த மாதிரி எல்லா முதுகு எல்லா இடத்துலயும் வலி இருக்குது. ஆனா அந்த மூட்டுக்கு அந்த பின்னாடிதான் அந்த செவந்துட்டு அப்படியே முதுகுலையோ அந்த இடத்துல அப்படியே செவந்து சுட்டி மாதிரி செவந்துட்டு அப்படியே கருத்துருது அந்த இடம். கருத்துருது.
இது வந்து முடக்குவாதம் மாதிரி இருக்கு சார். ஆ ஸோ நீங்கள் வந்து டாக்டரை நேராக கன்சல்ட் பண்ணுறது நல்லது. டாக்டரை நேராக கன்சல்ட் பண்ணும்போது நாங்கள் அதுக்கான நோயோட தன்மையை பார்த்துட்டு அதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்போம். எதுவும் ரெட்டாக வீக்கமாக வருதா மூட்டுலலாம்? வீக்கம் இல்ல, ஆனா அந்த இடத்துல அந்த செவந்திருது ஃபர்ஸ்ட். செவந்துருது. செவக்கும் போது அவங்களுக்கு சூடாக எதுவும் ஃபீல் பண்ணுறாங்களா? அந்த அந்த இடத்துல மட்டும் சூடாக இருக்குது அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்களா? இல்ல அந்த இடத்துல அப்படி சொல்லவே எரிச்சல்லாம் எதுவும் இல்லை அந்த இடத்துல? எதுவும் இல்ல. சரிங்க சார். இது வந்து முடக்குவாதம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நேராக உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் அவங்களுக்கு பார்த்துட்டு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலான்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் என் பேர் சாந்தி, நான் நாமக்கல் வந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். எனக்கு நாக்குல வெடிப்பு. உங்க வயது சொல்லிட்டு கேளுங்கம்மா கேள்வி. உங்க வயது சொல்லுங்க. 52. ஓகே, சொல்லுங்கம்மா. எவ்வளோ நாளாக இந்த வெடிப்பு இருக்குது நாக்கில்? இது ஒரு 3-4 மாசமாவே இருக்கு. 4 மாசமா இருக்கு. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் எனக்கு சுகர் இருக்கு, நான் மாத்திரை போடுவேன். ஓகே. அதெல்லாம் கரெக்டா 3 நேரமும் சாப்பிடுறேன். வயிறு வலி எதுவும் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் இல்லை. சாப்பிட்றதெல்லாம் செரிமானம் ஆகுதா? அதெல்லாம் நல்லாவே செரிமானம் ஆகுது. அதெல்லாம் நல்லாவே செரிமானம் ஆகுது. சரி, வாயில வெடிப்பு மட்டும் இருக்கா இல்லை ஏதாச்சும் வாயில சைட்ல புண்ணு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? புண்ணு இல்ல, வெடிப்பு தான் இருக்கு. ம். காரெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டா ரொம்ப எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அது வெடிப்பு எதுவும் சாப்பிட முடியாது, ஆற வச்சுதான் சாப்பிடுவேன். பால் இதெல்லாம் ஆற வச்சுதான் சாப்பிடுவேன். வெடிப்பு இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும். நான் டங்க் எதுவும் கோட் ஆன மாதிரி இருக்கா? லைக் வெள்ளையா படர்ற மாதிரி எதுவும் இருக்கா நாக்கு மேல? வெள்ளையா படிஞ்ச மாதிரி? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இடுப்பு வலின்னு மாத்திரை சாப்பிட்டேன். அதனால அந்த நாக்கெல்லாம் புண்ணு வந்து கொஞ்சம் கருப்பாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான், வேற எதுவும் இல்லை. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான விளக்கம் நான் இங்க சொல்றேன். ஆக்சுவலாக அது இவங்க சொல்கிற கேஸ் என்னன்னா, டங்கில் வந்து நமக்கு ஒரு கோட் ஃபார்ம் ஆகும். அது நார்மலாக வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸ்ட்டோட பார்ட்டிகல்ஸ் வந்து கோட் ஆகும். சில பேருக்கு அது வந்து நாளடையில் வந்து டங் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை நம்ம மவுத் வாஷ் பண்ணுவோம். சில பேர் சாப்பிட்டா கூட வந்து மவுத் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வி ஹேவ் டு டூ நோ ரெகுலராக ட்வைஸ் வந்து ப்ரஷ் பண்ண சொல்லுவாங்க. அதையும் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த டங்கில் அந்த கோட் ஃபார்ம் ஆகி என்னன்னா, ஒன்ஸ் டங்க் வந்து திக்காகும்போது இட்ஸ் டென் டு பிரேக். ஓகே. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்துருக்கேன். ஓகே. அதுக்கு நம்ம நார்மலாக நம்ம பட்டர் போடுறது, கீ போடுறது இந்த மாதிரி போட்டாலே இட்ஸ் சஃபிஷியன்ட். அதே மாதிரி எடுக்கிற ஃபுட்டு கொஞ்ச நாளைக்கு லைக் சொன்னாங்க இல்லையா, ஸ்பைஸ் சாப்பிட்டா ரொம்ப இதாகுது, சூடாக சாப்பிட முடியலன்னு, இந்த மாதிரி நார்மல் பேசிக் மெடிகேஷன் எடுத்தாலே சரி. வெண்ணையோ நெய்யோ வந்து நாக்குல தடவிட்டாலே போதும். அது ஒரு ஹீலிங். பேசிக் ஓரல் ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நம்மளோட டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் இல்ல. எல்லாமே அங்க நல்ல குட் பாக்டீரியாவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கரெக்டான ஒரு டங் கிளீனிங்கோ இல்ல மவுத் வாஷோ பண்ணாத பட்சத்துல என்ன ஆகும்னா, அந்த பாக்டீரியாவே அந்த இடத்துல பேட் பாக்டீரியாவாக ஃபார்ம் ஆகிட்டு இட் டென்ஸ் டு பிரேக், லைக் அல்சர் வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகே. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து அழைக்கிறேங்க, பத்மாராணிங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர். 43ங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. முன்னாடி தும்மலா வந்து தண்ணி தண்ணியா ஊத்தும் காலையில, அதெல்லாம் நின்றுட்டு எனக்கு தலை பாருங்க. அப்புறம் நான் ஆயுர்வேதிக்ல போய் பார்த்தேங்க, அதை வாங்கி சாப்பிட்டா வயிறு ரொம்ப ஊதிக்குது, கை கால் ரொம்ப ஓஞ்சி போகுது. நாங்க வேலைக்கு போய் ஆகணுன்ற கட்டாயம், வேலைக்கு போக என்னால முடியவே மாட்டேங்க, கை கால் ஓஞ்சி போயிருது. தலை கூலிங் ஆனது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆப்பிள் கூட சாப்பிட்டா உடனே எனக்கு தலைபாரம் ஆகி உப்பு காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப தலைபாரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கா, இல்ல கண்ணு வலி, கழுத்து வலி அந்த மாதிரி வேற எதுவும் கூடவே இருக்கா? கழுத்தெல்லாம் ஒரு காலைக்கு ஒரு டைமுக்கு கழுத்தெல்லாம் வலிக்குங்க. அப்புறம் கண்ணு மேல பிருவம் வந்து அமுத்துனா வலிக்குது, கை கால் ஓஞ்சி போகுதுங்க. அப்புறம் கூலிங் ஆனது நான் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்க. எதுவுமே சாப்பிட. சரிங்கம்மா, இது வந்து இந்த சைனஸ் கேவிட்டிலாம் உங்களுக்கு அந்த கண்ணு மேல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கண்ணு வலி, அப்புறம் நீங்க இந்த கோல்டு இருந்தாலே இந்த கழுத்து வலியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும்.
ஓகே. நீங்க ரொம்ப என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? கம்பெனில பேக்கிங் பண்றேங்க. பேக்கிங் பண்றீங்க. அங்க ஏசில இருப்பீங்களா? இல்ல இல்லைங்க, ஃபேன் தாங்க, ஏசி எல்லாம் கிடையாது. சரி, தலை குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்துல ஒரு வாட்டி மட்டும் தலை குளிங்க. தலை குளிச்சாலும் நல்லா சாம்பிராணி போடுறது, இல்ல வெயில்ல நல்லா தலையை காய வைக்கிறது, சரி சரி சரி. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா சூடா எடுத்துக்கோங்க. சாப்பாடுல வந்து நிறைய மிளகு, ஜீரகம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. உடம்புல இருக்க அந்த கூலிங் தன்மை வந்து கம்மியாகும். கம்மியானாலே இந்த தலைபாரம்லாம் நல்லா சரியாகும். தலைபாரம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த இது ஆவி பிடிப்போம் இல்லையா, வேது பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், தலைபாரம் கம்மியாகும். அப்படி இருந்தும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த உடல் அதாவது ரொம்ப டயர்டாக வேற இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பிரச்சனைங்க அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸை காண்டாக்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? செல்வம் வானூருங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு 55, 56. சொல்லுங்க சார். வயசு 56. ம். அல்சர் ஸ்டார்ட்டா நிக்க மாட்டேன் மேடம். ஒரு நாளைக்கு ஒரு 8 மாசம் போகும். புரியலங்க சார், கொஞ்சம் சவுண்ட் ஆஃப். அல்சர் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அல்சர் இருக்கு. அல்சர் இருக்கு. சாப்பிட்டா உடனே மோஷன் போற மாதிரி இருக்கா? போகுது, ஒரு 8 இது போகுது ஒரு நாளைக்கு. 8 டைம்ஸ் போறீங்களா? 8 வாட்டி போறீங்களா? ஆமா, சாப்பிட்ட உடனே போட வேண்டியது. என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறீங்க சார்? அது சார் நாங்க இது சாப்பாடு இது செஞ்சு சாப்பிடுறதுக்கு கத்திரிக்காய் கருவேலாம் சாப்பிடுச்சு. வயிறு வந்து வலி இருக்கா உங்களுக்கு மோஷன் போகும்போதெல்லாம்? வலி இருக்கு சார், உடம்புல ஒரே பெருமா இருக்குது, இது போலி எல்லாம். வயிறு எரிச்சல் அந்த மாதிரி, வயிறு உபசம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இருக்குங்க. இருக்கு. இது வந்து அல்சர்ன்றது நம்ம டயட்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான டைமுக்கு ஃபுட் எடுங்க. மார்னிங் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஜென்ரலாக நார்மல் பீப்புள் எல்லாருமே எடுத்துக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் காலையில் இருந்தால் ஒரு கப்பு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சார். காலையில் இருந்தால் ஒரு கப்பு ஃபுல்லாக பழம் எடுத்துக்கோங்க. பழம் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பிட்டீங்கன்னா ரசமோ மோரோ எது சாப்பிட்டாலும், சாம்பார் எது சாப்பிட்டீங்கனாலுமே கடைசியில் ஒரு மோர் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ற ஃபுட்டானது ரொம்ப லைட்டாக ஆவியில் வேக வச்ச ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி நிறைய குடிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான தீர்வு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஆக்சுவலாக இந்த சம்மரில் மேம் இது நார்மலாக இப்போ இவருக்குன்னு இல்லை, சம்மரில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் கேட்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் ஆச்சு மோஷன் போவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்மரில் நமக்கு பாடி ஹீட் ஆகுது. யாருமே இப்போ வீட்டில் நம்ம சும்மா உட்காந்துல, எல்லாருமே ஒர்க்குக்கோ எங்கேக்கோ போயிட்டு இருக்கும்போது பாடி ஹீட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஆல்ரெடி ஹீட் பாடியாக இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், டயட்டில் மாற்றினாலே போதும். அல்சருன்றதுமே ஒரு பெரிய நோயெலாம் இல்லை. அப்படியே அல்சர் அவங்களுக்கு சிவியராக இருக்குன்னா அவங்க என்ன எடுத்துக்கலாம்னா அகைன் இந்த கற்றாழை வித் நம்ம பட்டர் மில்கோட எடுக்கும்போது எம்டி ஸ்டொமக்கில் அது நல்லாவே நம்ம ஸ்டொமக்கை வந்து சூதன் பண்ணும். ஓகே, நல்லா ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி குக்கும்பர் இஸ் பெஸ்ட் ஃபார் நம்ம ஸ்டொமக்கு. ஸோ பட்டர் மில்க் எடுக்கிறது, வாட்டரில் வந்து இந்த வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. குல்கன் சாப்பிட்றது, இந்த சம்மருக்கான டயட் நான் சொல்கிறேன். குல்கந்த் எடுத்துக்கிறது, தென் வந்து நம்ம சியா சீட்ஸ் போட்டு எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாலே அல்சருக்கு வந்து ஓகே தான். அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கலன்னா ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? ஹலோ, யாருக்கா கேட்குறீங்கம்மா அந்த கேள்வி? எனக்கு தான் மேம். உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 2023 ஆகஸ்ட் 1 டெலிவரி ஆச்சு மேம். உங்க வயது என்னம்மா இப்போ? 24 மேம். 24 சொல்லுங்கம்மா. 23ல டெலிவரி ஆச்சு.
என்னாச்சு மேம்? 23ல டெலிவரி ஆச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க மேல. 23 August 1 டெலிவரி ஆச்சு மேம். எனக்கு அங்க 3 days அட்மிட் ஆயிருந்தேன். எனக்கு மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. இங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1 week ஆச்சு. 1 weekல வந்து மோஷன் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுனால எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு மேம். மோஷன் போகும்போதுலாம் வலிக்க ஆரம்பிக்குது, உட்கார முடியல. நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? கஷ்டமா இருக்கு, அது மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரியா சிசேரியனா? நார்மல் தான் மேம். நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரியில் இந்த கேஸ் வந்து ரொம்ப காமன் தான். ஏன்னா நார்மல் டெலிவரியில் நீங்கள் புஷ் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு நர்வ் ஆனது வந்து வெளியே வரும். அதுதான் உங்களுக்கு அந்த பைல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது பைல்ஸ் இல்லை, அது வந்து ஃபிஷர்னு சொல்லுவோம். பைல்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு மாசாக வெளியே வர்றது தான். இது வந்து நார்மல் தான். இதுக்கு என்னென்னா நீங்கள் ஃபுட்டுலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டை வந்து நிறைய நார்ச்சத்து இருக்க ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஃபீட் பண்ணுறீங்களா குழந்தைக்கு? இப்போ ஃபீட் பண்ணுறீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நீர் சத்து இருக்க காய்கறிகளே எடுத்துக்கோங்க. இதுக்கு மற்றபடி ஆப்ரேஷனோ பெருசாக எதுவும் தேவைப்படாது ட்ரீட்மெண்ட்லாம். மோஷன் போகும்போது பிளட் எதுவும் வருதா உங்களுக்கு? இல்ல பிளட்லாம் எதுவும் வரல மேம். பெயின் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள போகும்போதே எனக்கு பெயின் இருக்கு மேம். ரொம்ப ஹெவியா இருக்கு, உட்காந்தாலும் பெயினா இருக்கு. அப்புறம் மோஷன் போயிட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு நார்மல் ஆயிடுவீங்களா? ஆமா மேம், 6 to 7 hours ஆகும் மேம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. திருப்பியும் போனோம்னா திருப்பி அது ஸ்டார்ட் ஆகுது மேம். எதுவும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? லைக் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அந்த மாதிரி எதுவும் எடுக்கிறீங்களா? இல்ல மேம், அது மாதிரிலாம் இல்ல மேம். பாடி மட்டும் ஹீட் ஆகாம பாத்துப்பேன், அவ்வளவுதான். சரி, பாடி ஹீட் ஆகாம பாத்துக்கோங்க. அதாவது மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகாம பாத்துக்கோங்க. டைட் ஆகாம இருக்கிறதுக்கான ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நிறைய லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கோங்க ஃபுட்டு. இதை எடுத்துக்கிட்டாலே போதும். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இது நார்மல் டெலிவரியில் இது இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தும் உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வயசு 42ங்க வயசு. சொல்லுங்க சார். இல்லைங்க மேம், எனக்கு ரொம்ப வருஷமாவே என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 45 கிலோ தான் இருக்குங்க. அது ஏற மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குதுங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் லீனா தான் இருக்கிறேங்க உடம்பு. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஏறணும், அதுக்காக தான் நான் கேட்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சா சார் உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க. சரி, ஓகேங்க சார். இது வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒல்லியா இருப்பாங்களா? அப்பா இல்லை அம்மா யாராச்சும்? அப்பா ஒல்லியா தான் இருப்பாரு. இது உங்களோட அப்பாவோட ஜீன்ல வர்றது தான். சரி சரி. நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூரா? ஆமாங்க, கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கேம்புக்கு வருவாங்க. நீங்க டாக்டரை வந்து நேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உணவு பழக்க வழக்க முறை, தென் வந்து சில ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் ஏறாம இது பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறது மூலயமா உங்கள் வெயிட் வந்து கரெக்ட் லெவலுக்கு வரும். உங்களுக்கு என்ன வெயிட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன ஹைட்டில் இருக்கீங்கன்னு? ஹைட்டு 5.25ங்க. 5.25 இருக்கீங்களா? நீங்கள் எப்படியும் ஒரு 60 கிலோனாச்சு வர மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான உணவு முறை வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் கூடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்னுடைய அந்த கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சென்னையில் சாலிகிராமம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இது இல்லாத மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்? காண்டாக்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் யூ த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் பாண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ்க்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கேம்ப் போயிட்டுருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து இன்னுமே நல்லா படித்தவங்க கூட இந்த ஆயுர்வேதம் சித்தானா வந்து இல்லை அங்கெல்லாம் போனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, இட் டேக்ஸ் டைம், இல்லை அவங்களாம் சும்மா ஏதோ பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. பட் தட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. இது வந்து பார்க்க போனால் ரொம்பவே வந்து நம்ம காட்ஸ் கிஃப்டட் சொல்லுவோம்ல, ரியலி. ஆக்சுவலாக இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நானே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் ஐ என்டர் இன் டு திஸ் ஃபீல்ட். பட் வந்து அதை படிக்க தான் நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியும். படித்து நம்ம ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி பேஷண்ட் வந்து நம்மளை ஒரு
காட் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மேபி ஸ்லோ, அந்த ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக இருக்கலாம் உங்களுக்கு, ஹீலிங் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாம். பட் உள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும் டே பை டே. சில பேஷண்ட் வந்து வருவாங்க மேம், ஃபார் ஜாயின்ட் பெயின் வருவாங்க. பட் அவங்க எனக்கு ஜாயின்ட் பெயினும் சரியாயிட்டு வருது மேம், எனக்கு ரொம்ப நாளாக இருந்த கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம்ஸும் எனக்கு சரியாகுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிசனோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, நமக்கு பார்ட்டில் இருக்க அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு ரிலீஃப் கொடுக்காது. உங்களுக்கு உடம்புல வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த மெடிசன் வந்து அதையும் சேர்த்து தான் கியூர் பண்ணும். ஓகே டாக்டர், சூப்பர். ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. சொரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எந்த ஒரு நோய்க்குமே வந்து தீர்வு இருக்குது, ஆனால் அது வந்து என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.